தென்னை மரத்தில் விழுந்துச்சு மட்டை, வெயிலுக்கு அடிப்பாங்க மொட்டை. நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் பிலா கொட்டை. நீ எதை தான் விட்ட அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. பிலா கொட்டையை எடுத்து இன்றைக்கி ஸ்நாக்ஸ் செஞ்சிடலான்னு நல்லா மேலே உள்ள தோல்லாம் எடுத்துகிட்டு 4 விசில் வச்சுட்டேங்க குக்கரில் வச்சுட்டு மேஷரை வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்ருங்க. மசிச்சா தான் லைட்டாக கடி போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் அடித்தா பவுட்ரு ஆயிரும். இந்த மாதிரி லைட்டாக வேணால் ஒரு டுரு பண்ணிவிட்டு எடுத்துருங்க. கடாயை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை பொரிய விட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பிலா கொட்டையை அது கூட சேர்த்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கினா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு கடிக்கும்போது வாயில் உரைக்குங்கிறதுக்காக வாசனைக்காக கீறி போட்டிருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலாவும் சேர்த்து அப்படி நல்லா கிளறி விட்டு ஒரு முழு பூண்டை தட்டி அப்படியே சேர்த்து நல்லா கமன்னு வாசனையாக இருக்குங்க. மிக்ஸ் பண்ணி 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர வந்ததுக்கப்புறம் ஓரமாக எல்லாரையும் தள்ளிடுங்க. தள்ளிவிட்டு மறுபடியும் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது கூட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே கலக்குன்னு கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டு ஒரு பக்கமாக கலக்கி முட்டை வெந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இதை சாட் மாதிரி கொடுத்துடலாமேன்னு கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி கொஞ்சம் மல்லி இலைகளையும் பொடியாக நறுக்கி மேலே தூவி விட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேங்க. புதுக்கோட்டைன்னா முட்டை மாஸ். நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் கொட்டை மாஸ். ஆமாங்க, பிளாக் கொட்டை மாஸ் தான். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. சாயந்தரத்துக்கு பசங்களுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள்.